விழுவது எல்லாம் எழுவதற்கு. யார் தயவுலையும் வாழாமல் தன்னோட சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மானமான சிங்கங்களை யாரை பற்றி சொல்கிறோம்? நம்ம தனுசு ராசிக்காரங்க தாங்க. எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. மூலம், பூராடம், உத்திராட்டம், ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி சொந்தங்களே, நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. பொதுவாக தனுசு ராசினா யாருங்க? சிந்தனை வளம் மிக்கவங்க, உடல் வலிமை மிக்கவங்க, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதியுடைய ஆயுதம் தான் உங்களோட ராசியோட அடையாளமாகவே வருதுங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி வாழ்நாள் முழுசுமே இந்த இயல்புகளை உங்ககிட்ட மிகுந்து இருக்குங்க. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிறவி குணம் இதை மாற்ற முடியாது, சாகுற வரைக்கும் அது என் கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வோ சால்வோ அது என் உழைப்பால் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த புகழ் பாடி காக்கா பிடிக்கிறது இது எல்லாமே சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த ஜால்ரை அடிக்கிறது, ஒட்டு ஊதுறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு சுத்தமாக வராத விஷயங்கள். நான் உழைக்கிற உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு கிடைச்சா போதும். அதே மாதிரி என்ன மாதிரி வேலை எப்படி செஞ்சால் அதை மேலுக்கு வர முடியும், அதை எப்போவுமே சிந்தனையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியினோட இயல்பு என்னன்னா, இவங்க பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இளமையும் முதுமையும் சொர்க்க சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய உழைப்பால் மட்டுமே கிடைக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. யாரோட தயவும் வேண்டாம்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தாராளமாக உதவிகள் செய்யக்கூடியவங்க இவங்க தான். நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட வித்தை கூட சர்வசாதாரணமாக சொல்லி கொடுக்கறதும் நமக்கு தான் இவ்வளவு கஷ்டமாயிருச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறதுமே இந்த தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பயங்கரமான சோதனைகள், சொல்லப்போனால் ஒரு 2-3 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷமாகவே படாத கஷ்டம் தாங்க பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கடா தப்பு பண்ணோம், என்னடா ஆச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், திட்டமிட்டு தான் எல்லாமே செய்கிறோம், நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்று நினச்சி ஒரு வேலையை தொடங்குவோம், ஆனால் அது கடைசியில் பார்த்தா நமக்கு சிக்கலை கொண்டு விட்டுரும் இல்லையா, தடைப்பட்டு நிற்கும். சொல்லப்போனால் எதுவுமே நம்ம கைக்கு அடக்கமாக மாட்டேங்குது. இப்படி ஒரு சிந்தனைக்கு உள்ளான தனுசு ராசி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய அதிபதியோட அதிசார பெயர்ச்சியின் காரணமாக கடகத்துக்கு போயிருக்கக்கூடிய குருவால் அடுத்த 48 நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுதுங்க. எதெல்லாம் சிக்கல், எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ, உறங்காமல் கஷ்டப்பட்டீங்களோ, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சீராகுதுங்க. உண்மையாக உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற பலன் இல்லை. உண்மையாக உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லை. ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்குங்க. லாபத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க. உங்களுடைய அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் பேச்சாலேயே காரியம் சாதிப்பீங்க. பேசி பேசி சமாளிக்கிறான் பாவம், அவன் வாயிலேயே வடை சுடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயில் நீங்கள் வடை சுட மாட்டீங்க, வாயாலேயே வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்கள் சொல்லு தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய சொல்லு தான் உங்களை உயர்த்தி வைக்கும். அந்த சொல்லு தான் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும். அப்போ பேச்சு தான் உங்களோட மூச்சாவே வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நேரம் குருவால், இந்த பார்வையால் பணவரவு சிறப்பாக இருக்குங்க. வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும். மனசில் நிம்மதி பிறக்குதுங்க. நிம்மதினா என்னன்னே இப்போ தெரியாத அளவுக்கு கடந்த 5-6 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சதா நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிந்தனை, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு
எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. மனசில் எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட சிந்தனை நம்மளை தூங்க விடலை. எங்கேயாச்சும் தப்பு நடந்துருமோ, நம்மளே முட்டி மோதி தட்டு தடுமாறி யாரோட உதவியும் இல்லாமல் எழுந்து நிற்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அது கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவே நமக்கு பார்த்தா சிக்கலாக வருது. ஏன்னா ஆரோக்கியம் சுத்தமாக போச்சுங்க. ஸோ கடந்த 4-5 வருஷத்தில் கட்டாயம் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியத்தில் அவதிப்பட்டிருப்பீங்க. தினம் தினம் மருந்து மாத்திரையோடு வாழக்கூடிய அமைப்பில் கூட சில பேர் அவதிப்பட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, சிலருக்கு சின்ன கல் பிரச்சனை வந்திருக்கும். ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிச்சுட்டு வெளியே கஷ்டம் தெரியாத அளவுக்கு வாழ்க்கை உருண்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் தனுஷோட இப்போதைய நிலைமை. ஆனால் உங்களுக்கு அதிபதியோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அட்டகாசமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக உங்களை மாற்றி இருக்குங்க. அதிசார குரு பயிற்சியால் சில ராசிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? சுப கிரகம். குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷம் தங்கக்கூடியவர். அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்களுமே மெதுவாக தான் நமக்கு சேரும். நிலையான பலன்களை கொடுப்பார், நல்லது செய்வார். அந்த நல்லது நம்மக்கிட்ட நிலச்சிருக்கும். அதுபோல் பலன் தரக்கூடியவர். ஆனந்த அதிசாரம் அப்படின்னாவே குரு பகவான் 1 வருஷ காலம் உட்காந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே வேகமாக 10 மடங்கு வேகமாகவும் 10 மடங்கு உயர்வான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிசார பயிற்சிங்க. இந்த காலகட்டத்தில் கடகத்திற்கு குரு பகவான் உச்சமடைஞ்சு 5, 7, 9ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் ஏற்படுதுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் தனுசு ராசிக்கு பல யோகங்கள் சேரப்போகுதுங்க. சொல்லப்போனால் எப்போவுமே ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசிற்கு உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. யோகாதிபதி குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதால யோகம் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் எல்லாமே குரு பகவான் கொடுக்க போகிறாரு. நீண்ட நாள் லட்சியம் நிறைவேற போகுது. குரு கடகத்தில் உச்சம் பெறுறது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான இல்வாழ்க்கை சுகத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. இதனால வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது, இந்த சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க. 1, 2 குரு பார்க்கறதுனால அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 2ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. பணம் பல வழிகளில் உங்களுக்கு சேரும். கூடுதல் தொழில் செஞ்சு அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துங்க. தொழிலையும் அதிக வாய்ப்புகள் வருது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. இதனால் வரைக்கும் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, கூட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது புதிய தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. உங்களை தேடிக்கிட்டு வருங்க. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மாதிரி பணத்தை பற்றின தெளிவு ஏற்படுது. புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் பணத்தை நீங்கள் பொறுத்தாவே நினைக்கல, ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்சி செயல்படுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது. ஆக மொத்தம் உங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வெள்ளையும் அன்பையும் தனது ராசி சின்னமாக கொண்டவங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பொதுவாக நீங்கள் யாருங்க? நம்பிக்கையோடு வாழ்கிறவங்க. என்ன வேணால் நடக்கட்டுமே, அந்த வானமே இடிஞ்சு தலையில் கூட விழுந்துட்டு போகட்டுமே, நம்மளால் மீண்டு வர முடியும். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மூச்சை பிடிச்சி நிறுத்தியிருக்கும். இல்லைனா என்னைக்கோ நம்ம போய் சேர்ந்துருவோம்.
இருப்போம். அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்படியாச்சும் வரலாங்க, எப்பயாச்சுன்னா கூட இருந்துட்டு போகட்டுமே. டே பை டே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வரக்கூடாது. தட்டு தடுமாறி எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அடி மேலே அடி விழுறது. அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் ஓகேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஷ்டம் வரும். அப்படிதாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அப்பாடான்னு உட்காருவோம். ஆனால் அப்போ தான் பெருத்த இடி, அதாவது மழையும் புயலும் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பேரடியாக சந்திச்சிருப்பீங்க. விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வெறுத்து போன மாதிரி தான் இருக்குங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த அன்பா ஒரு சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, இப்படி யாராவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது உறவுகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கணும் இல்லையா. ஆனால் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்களே செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வழி அப்படிங்கிறது வழியாக மட்டும்தாங்க இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதில்ல. பாதை தெரியல, பாதை காட்ட ஆள் இல்லை. ஆனால் காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும் ஆட்கள் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு கைத்தட்டி வேடிக்கை பார்க்க ஆட்கள் இருக்குது, கை தூக்கி விட ஆட்கள் கிடையாது. இதுதான் தனுஷோட வாழ்க்கை நிலை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்துங்க. தனுசு ராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? நானும் எந்த அளவுக்கு தாங்க போராடுறது, என்னைக்காச்சும் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராதா, ஏதாவது ஒரு யோகம் எனக்கு நடக்காதா, எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. தெய்வ அனுகூலம் என்னதான் ஆச்சு, எனக்கு வாழ்நாள் முழுசும் என் தலையில் வந்து கஷ்டப்பட்டு எழுதி ஆரம்பிச்சு இது எல்லாமே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதாங்க. நான் தனுசுக்கு மட்டும் இருக்கலாம்னு சொல்லலை, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நமக்கு இந்த கேள்வி இருக்கு. ஆனா தனுஷோட கேள்வி என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதுக்காக கடுமையாக உழைக்கிறேன். சொல்லப்போனால் என்னுடைய உழைப்புக்கு நான் உயர்வை தேடி போகக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்றவங்களுக்குமே நான் வழிகாட்டுதலாக இருக்கேன், மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கேன். எதுவுமே தப்பு தண்டா பண்ணது கிடையாது. நேர்மை, நியாயம், கடவுள் உங்களுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருக்கேன். கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்க, உண்மைதானே? சரி, இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ சொல்கிறேங்க, இப்போ உங்களுக்கு இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக இப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன தொல்லைகள் இருக்கும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றணும், இப்படியெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களோ அது எல்லாமே கைகூடி வரப்போகுது. எப்படிமா நீ சொல்கிற? ஒரு யோகத்தினாலங்க, சொல்லப்போனால் ஒருத்தவங்களுடைய பார்வையினால் 2 பேர் நேருக்கு நேராக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கப்பா. அதனால தனுசு ராசிக்கு யோகம் வேலை செய்யுது. என்ன யோகம்? யார் யார் பார்த்துக்கிறா சொல்லட்டுங்களா? வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க கடந்த 3 வருஷமாக. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எத்தனை தடைகள் சொல்லுங்கள். நாளைக்கு நல்லது நடக்குமான்னு நினச்சி நிற்கிறீங்க. ஆனால் நாளைக்கு தினம் நமக்கு ஏமாற்றமாக தான் போகுது. ஏமாற்றமாக போனால் அந்த எதிர்பார்த்த விஷயம் நம்ம கைவிட்டு போனால் கூட பரவாயில்லை. ஆனால் அது கஷ்டமாக வருது இல்லையா. வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டம் இல்லை, படாத துன்பம் இல்லை. சிலருக்கு வேலையே இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க, வேலையெல்லாம் போயிருக்கும். சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். சிலருக்கு உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்பவே களைச்சு போயிட்டீங்க, போராட முடியல. இனி என்னடா வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி எந்த ஒரு நிலைமையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் எந்த
எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இல்லை சின்னவங்களாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தொடராதுன்னு நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக தொடராதுங்க. உங்கள் வாழ்க்கை ஒளிர போகுதுங்க. தனுசுக்கு தான் பெரிய சரவெடியாக போட்டு ஆரம்பிங்க. ஏன்னா 200 வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க. திருஷ்டினா என்னங்க? பார்வை. நம்ம என்ன சொல்லுவோம்? கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தப்பானவங்களினுடைய கண் பார்வை, அது கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி அப்படிங்கிறது யோகம். குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கறது உங்களுக்கு யோகமாக செயல்பட போகுது. இது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா? இந்த ஒளி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை முழுசாக விரட்ட போகுது. இது சாதாரண யோகம் இல்லை. தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய எழுச்சியின் தெய்வீக வரம். நீங்கள் எழுந்து வர்றதுக்கு தெய்வம் கொடுத்த வரம் தாங்க இந்த யோகம். நீங்கள் இந்த நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நினச்சிருப்பீங்க, என்னடா நம்ம நம்பினவங்களே நம்மளை விட்டுட்டு புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, வேலை சரியாக போக மாட்டேங்குது, தொழில் சரியாக போக மாட்டேங்குது, மனசில் நிறைய குழப்பங்களை வச்சுருப்பீங்க. இது எல்லாமே ஒரே ஒரு காரணத்தினால தான் நடந்துச்சு. ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு ஒரு பெரிய சோதனையை வச்சுருந்தார். அந்த சோதனை கூட குரு ஏன் கொடுத்தார் தெரியுமா? உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும். அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஆற்றலுக்கு சூரிய பகவானினோட ஒளியும் சேருதுங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு இருட்டு ரூம் இருக்குது, அதில் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போட்டோம்னா எவ்வளோ வெளிச்சம் வரப்போகுது. அதுவே நல்ல ஒரு எல்இடி பல்பை வாங்கி பிரகாசமாக போட்டு விட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க குரு தரக்கூடிய வெளிச்சமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க? ஒரு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏதோ பொத்தம்பொதுவாக ஒரு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது அந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம், அதான் அந்த எல்இடி பல்பு போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூரிய பகவானினுடைய ஒளி சேருதுங்க. ஸோ கேந்திர திருஷ்டி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தான் பிரகாசமாக இருக்க போகுது. வாழ்க்கையில் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லட்டுமா? சூரியன் தன்னோட பாவத்தில் இருந்து குருவை நேரடியாக பார்க்குறாரு. இதுதாங்க கேந்திர திருஷ்டி யோகம். உங்கள் வாழ்க்கையில் இதனால் 3 முக்கிய துறைகள் ஜொலிக்க போகுது. தொழில் உயர்வு, உத்தியோக உயர்வு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஆன்மீக வெளிச்சம், இந்த 3மே பிரகாசிக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தொழிலில், உத்தியோகத்தில் பணம் எப்படி வரும்? தொழிலில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த பதவி இப்போ கிடைக்குங்க. சிலருக்கு சுய தொழில் தொடங்கிறதுக்கான தைரியம் வரும். இது நாள் வரைக்கும் தடுமாறி நின்று இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, எது தொடங்கினாலும் தடைப்படுறது, தாமதப்படுறது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டாம்ப்பா, இது ஏதோ தடங்கள் ஆகுது, நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருப்பீங்க. இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசாக நிறைய கலைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், இன்னொரு பிரான்ச் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு கடை தொடக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் எல்லாமே சேரப்போகுதுங்க. இது எல்லாமே குருவோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சேரப்போகுது. பணத்தின் ஒளி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் சேமிக்கவே முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போது பணம் கையில் தங்கும். பழைய கடன்களை முழுசாக அடைச்சிருவீங்க. புதிய வருமானம் உருவாகுது. பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு சேரப்போகுது. வீட்லேயும் ஒருத்தர் 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தால் கூட வீட்டில் பல விதங்களில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் செழிப்பாக இருக்கும். இப்போ உங்கள் கையில் பணம் இது நாள் வரைக்கும் தங்கலை, ஆனால் இப்போ தங்குது. அதை நீங்கள் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னா, நிலம் வாங்க, இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட கால லாபத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த தொழில், டிஜிட்டல் துறை, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க. ஓகேங்களா? பகிர்ந்து முதலீடு பண்ணுங்க. அதாவது ஒட்டுமொத்த பணத்தையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து போடுங்க. அது ஒரு கூட்டு தொழில். ஆனால் எதை செஞ்சாலும்
செஞ்சாலுமே கவனமாக செய்யணும். நிலம் வாங்க, வீடு வாங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக ஒரு பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனம் தேவைங்க. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்காது. சூரியனும் குருவும் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை உங்களுக்காக பயன்படுத்த சொல்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க.